இந்த ஆட்சியில் அதுதான் நடக்குது. வேற எந்த சாதனையும் இல்லை. நல்லா திமுக காரன் குண்டு குண்டு ஆயிட்டான். ஏன்னா எந்த கடைக்கு போனாலும் சாப்பிட்டா பணம் கொடுக்கறது இல்லை. நல்லா புரோட்டா சாப்பிட்றான், வயிறு ரொம்ப சாப்பிட்றான், வேண்டும் சாப்பிட வேணும். அது ஒரு மனிதன் சாப்பிட்றது தப்பு இல்லை, ஆனால் சாப்பிட்றதுக்கு பில்லு கொடுக்க வேணும்ல. அண்ணா திமுக சாப்பிட்டா ஒரு டீ கிடைச்சா 2 டீ காசு கொடுப்பான். இது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்துக்கு சொந்தக்கார கட்சி. இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழுகின்ற பொழுதும் மக்களுக்கு அள்ளி கொடுத்தார். அதனாலதான் கொடுத்த சிவந்த கருத்துக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இறந்த பிறகும் தன்னுடைய சொத்துக்களை காது கேளாதோர் வாய் பேசாதோருக்கு எழுதி வைத்து இன்றைக்கும் அந்த பள்ளி நடந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட தலைவன் தோற்றுவித்த கட்சி அண்ணா திமுக கட்சி. மக்களுக்காக இருக்கிற கட்சி அண்ணா திமுக கட்சி, குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. உண்மைதானே? இன்னைக்கு அண்ணா திமுகவில் தான் நான் சங்ககிரி சட்டமன்றம் எடப்பாடி சட்டமும் இணைஞ்சிருக்குது. இங்க இருக்கிற ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆக முடியுமா? கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆக முடியுமா? திமுகவில் சொன்னாவே போதும், அடிப்படை உறுப்பு நீக்கிடுவான். அண்ணா திமுக அப்படி இல்லை, ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம். இதுல பெரும்பாலும் நேரடியாக என்னிடத்திலே தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள். நேரடியாக நான் அம்மா இருக்கும்போது மாவட்ட செயலாளர் இருந்தேன். அருமையான செல்லப்பன் கடை இருக்கு, அங்க துணி கடை, NMS மணி நிற்கிறார். அவெல்லாம் ஒன்று செயலாளர் இருக்கும்போது அங்க வந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்ப்பேன். மக்களோடு மக்களாக இருந்து பழக்கப்பட்டவன் நான். மக்களுக்கு இருக்கின்ற கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வேதனை முழுவதும் நேரடியாக அனுபவதியாக எனக்கு தெரியும். எடங்கனசாலை பேரூராட்சா, மகடஞ்சாவடி தொகுதியில் இருக்கிற மகடஞ்சாவடி, தப்பக்கோட்டை, கனகிரி, கண்டகுளையும், கண்டமாணிக்கும் எல்லா பகுதிக்கும் என் கால் படாத இடம் இல்லை. ஏகாபுரம், தப்பக்கோட்டை எல்லா பகுதிக்கும் வந்திருக்கல. கண்ணந்தேரி, புதூர் எல்லா பகுதிக்கும் வந்திருக்கிறேன். வராத இடமே கிடையாது. எனக்கு சேவல் அடையாளம் கொடுத்தது மகடஞ்சாவடி ஒன்றியம். என் வாழ்நாள் முழுவதும் அந்த ஒன்றியத்தை மறக்கவே மாட்டேன். நான் முதல் 1989ஆம் ஆண்டு சேவல் சின்னத்திலே போட்டியிட்ட போது எனக்கு வெற்றி தேடி தந்த ஒன்றியம் மகடஞ்சாவடி ஒன்றியம். அது அண்ணா திமுக கோட்டை. இன்றைக்கு அந்த கோட்டை சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் இணைஞ்சிருக்குது. சங்ககிரியும் அண்ணா திமுக கோட்டை. அப்படி கோட்டையா இருக்கின்ற காரணத்தினாலதான் எவரும் நுழைய முடியல. 2024 பாராளுமன்ற தேர்தலில் கூட இந்த சங்ககிரி சட்டமன்ற தொகுதி அதிகமான வாக்குகள் பெறுவதற்கு இது அண்ணா திமுக கோட்டை என்ற காரணத்தினால. இன்றைக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு. அரிசி கிலோ 30 ரூபா உயர்ந்தாச்சு. எண்ணெய், கடல் எண்ணெய் 1 லிட்டர் 60 ரூபா. அது மட்டும் இல்ல, பருப்பு 1 கிலோ 60 ரூபாய் ஏறி போச்சு. இதை பத்தி இந்த அரசாங்கம் சிந்திக்குதா? அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது விலைவாசி ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்தி தகுந்த நடவடிக்கை எடுத்தோம். அதே போல மின் கட்டணம் 67% உயர்ந்தாச்சு. இன்றைக்கு இது நகராட்சி. வீட்டு வரி 100% உயர்ந்தாச்சு. கடைக்கு 150% உயர்ந்தாச்சு. ஆண்டுக்கு 6% கூடுதலா வசூல் பண்ணுவாங்க. குடிநீர் வரி உயர்ந்தாச்சு. குப்பைக்கு வரி போட்டாச்சு. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற ஆட்சி தேவையா? அதோட இன்னைக்கு திமுக ஆட்சியில் பல திட்டத்தை அறிவிச்சாங்க. 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் அறிக்கையில் இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். 525 அறிவிப்பு வெளியிட்டார். அதுல 4 பங்கு கூட இதுவரை நிறைவேற்றல. இன்றைக்கு பெட்ரோல் டீசல் எல்லாம் குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் கொடுக்குறாங்க. கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தலாங்களா? உயர்த்தாட்டி போட்டோம். இருக்கிற வேலையை குறைச்சிட்டாங்க. ஆக அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே
100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். கிராமப்புற வளர்ச்சி அடைய வேண்டும். ஏற்கனவே பல திட்டத்தை கொடுத்தோம். விலையில்லா கரை மாடுகள் விவசாய தொழிலாளி கொடுக்கப்படும். விலையில்லா ஆடுகள் விவசாய தொழிலாளி கொடுக்கப்படும். என் கோழி கூட நான் கொடுத்தேன் இல்லையா? நான் ஒரு விவசாயி. இன்றைக்கு விவசாயத்தில் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அற்புதமான கலப்பின கறவை பசுகள் விவசாயிக்கு விலையில்லாமல் கொடுக்கப்படும். விவசாய தொழிலாளி கொடுக்கப்படும். அதே போல நம்முடைய நெசவாளர்கள் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு அதிமுக ஆட்சி வந்தவுடனே ஒவ்வொரு தீபாவளியிலும் எல்லா பெண்களுக்கும் பட்டுப்புடவை வழங்கப்படும். கைத்தறியில் தான் நெய்யப்படும். அவருக்கு வாழ்வு கிடைக்கும். அதுபோல விசைத்தறி தொழில் நலிஞ்சிருக்குது. அந்த தொழில் ஏற்றப்படுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல லாரி தொழில் அது சற்று சர்வடைந்திருக்குது. அதையும் அதிமுக ஆட்சியுடனே சரி செய்யப்படும் என்ற நிலையை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட அதிமுக ஆட்சிக்கு உடனே பல திட்டம் நிறைவேற்றப்படும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரி உயர்ந்தாச்சு, இன்றைக்கு விலைவாசி உயர்ந்தாச்சு, இன்றைக்கு மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இந்த கஷ்டத்திலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு அதிமுக ஆட்சி அமைந்த உடனே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவருடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். இன்றைக்கு குடும்பத்தில் குடும்ப தலைவி அவர் வங்கி கணக்கில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்பத்தையும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். எல்லாம் நம்முடைய பெண்களுக்கு வேலைக்கு செல்றாங்க பெண்கள், அந்த பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேர் கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் வழங்கப்படும். ஏற்கனவே 3 லட்சம் பேருக்கு தந்தோம். திமுக ஆட்சியில் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அந்த திட்டம் தொடங்கப்படும். அதே போல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் வருகிறது. அந்த தைப்பொங்கலை முன்னிட்டு பொங்கல் தோப்பு கொடுப்போம். அதோட 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும். அதுபோல இப்ப பெண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி, சரி, மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதோட அம்மா இல்ல திட்டம், இன்னைக்கு அம்மா இல்ல திட்டம் ஒரு முக்கியமான திட்டம். ஏழைகள் வீடு இல்லாமல் இருக்கின்ற அனைத்து ஏழைகளுக்கும் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அரிதிதர் மக்கள், அந்த மக்களுக்கு நிலம்லாம் இருக்குது, வீடு இல்லாமல் இருக்குது, அவர்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட இந்த பட்டியலின மக்கள், அரிதிதர் மக்கள், ஆதிராவிட மக்கள், குடும்பத்தில் வயது வந்த ஆண் பிள்ளைகள் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவர்களுக்கு வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. எங்களுடைய கவனத்துக்கு வந்திருக்குது. இனிமேல் திருமணமாகி தனி குடித்தனம் போனால் அவர்களுக்கு அதிமுக அரசு அமைந்தவுடன் சொந்தமாக நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த பட்டியலின மக்களுக்கு அறுதி கட்டி கொடுக்கும். அதுபோல பட்டப்படிப்பு படித்த நம்முடைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பில் பதிவு செஞ்சு வேலை கிடைக்காம இருந்தால் அந்த பட்டப்படிப்பு படித்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும். மாற்றுத்திறனாளி வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய தொழில் தொடங்க கூட்டுறவு சங்கத்திலே கடன் உதவி வழங்கப்படும். அதோட முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவ மற்றும் சிறுபான்மை மக்கள் அவர் சுயமா தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்கப்படும். இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சிக்கு உடனே நிறைவேற்றி தரப்படும் என்ற நேரத்தில் சொல்லி, இந்த சங்ககிரியில் அதிமுக ஆட்சியில் பல திட்டங்களை கொண்டாந்துருக்கிறோம். இன்றைக்கி மகடஞ்சாவடி ஒன்றியம், எடப்பாடி ஒன்றியம், நம்முடைய மகடஞ்சாவடி ஒன்றியம், கொங்கனாபுரம் ஒன்றியத்தில் கூட்டுக்குடி திட்டம் கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இடங்கன சாலைக்கு கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டாந்தது அதிமுக அரசாங்கம். சங்ககிரி
இந்த நகரத்துக்கு கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டாந்தது அதிமுக. நான் முதலமைச்சர் அதுபோது கொண்டாந்தேன். குடிப்பதற்கு முழுமையான தண்ணீர் கொடுத்த அரசு அதிமுக அரசு, முழுமையான சாலை வசதிகள் கொடுத்த அரசு, விலையில்லா பட்டா கொடுத்தது அதிமுக அரசு. பல திட்டங்கள் அடையாள அதாவது 1,174 நபருக்கு உழவர் பாதுகாப்பட்ட கொடுத்தது அதிமுக அரசாங்கம். பசு வீடுகள் 2173 கட்டி கொடுத்துருக்கிறோம். நிறைய திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்துருக்கிறோம். இன்னும் பல திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் கொடுத்துருக்கிறீங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே அந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படும். எடங்கன சாலை, மகடஞ்சாவடி, இங்கே அதே மாதிரி தாரமங்கலம், இந்த பகுதியெல்லாம் ஏற்கனவே நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் குடிநீர் பிரச்சனை இருப்பதாக என்னிடத்தில் தெரிவித்தவுடன் இதற்கு கூட்டு குடி திட்டத்தின் மூலமாக பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல நீரேற்று பாசனம் நம்முடைய விவசாயிகள் கூட்டமைப்பு ஏற்படுத்தி உபரியாக மேட்டூர்லேருந்து வெளியேறுகின்ற பொழுது காவிரி ஆற்றிலிருந்து பம்ப் பண்ணி அவருடைய நிலங்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுற வாய்ப்பை நான் தான் உருவாக்கி கொடுத்தேன் இல்லையா? இந்த ரெட்டுப்பட்டி போகும்போது மலையில் கரும்பு விளையுது, ரெட்டுப்பட்டியில் மலையில் கரும்பு விளையுது. ஆக ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது விவசாயிகளாகட்டும், விவசாய தொழிலாளியாகட்டும், லாரி ஓட்டுநராகட்டும், லாரி உரிமையாளராகட்டும், எழுது கைத்தறி நெசவாளராகட்டும், விசைத்தறி நெசவாளராகட்டும், எல்லா தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அவருடைய பாராட்டை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் எஸ் வெற்றிவேல் அவர்கள் நல்லவர், சிறந்தவர், பண்பாளவர், சத்தமாக கூட பேச மாட்டார், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய அற்புதமான வேட்பாளர். இன்றைக்கு அப்படி ஒரு நல்ல வேட்பாளரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அவர் உங்களுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு அவருக்கு வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பாக இன்றைக்கு சங்கரி சட்டமன்றத்திலே போட்டியிடுகின்ற அறிவிச்ச திரு வெற்றிவேல் அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற